வணக்கம். ஸ்ரீ பாரதி நாணயங்கள் சேகரிப்பு சங்கம். நாணயங்களை சேகரிப்போம், பணத்தாள்களை பாதுகாப்போம். நாம ஒவ்வொரு வீடியோலுமே வித்தியாசமான நாணயங்கள், நல்ல பணத்தாள்கள், நல்ல கலை பொருட்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். நாணயங்களை பற்றி, பணத்தாள்கள், கலை பொருட்கள் எல்லாத்தையும் பற்றி சொல்ல போகிறோம். ஸோ அந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரோம், என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம கலெக்ஷன் பண்ணுறோம், அப்படியே சேல்ஸும் பண்ணுறோம். தேவைப்படக்கூடியவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம ஊர் நம்ம எங்கே இருக்குது கடை இருக்குது பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் கேடி சென்டரில் தான் இருக்குது. மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நாணயங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ வெளிநாட்டு நாணயங்கள் இருக்குது. இந்தியா பழைய ₹1 காயினு, இந்த ஒரு ₹5 இந்திரா காந்தி படம் போட்ட சொல்லுவாங்கல்ல, இந்திரா காந்தி நேரு படம் போட்ட ₹5 நாணயம், பேர் நேரு, இந்திரா காந்தி நாணயம் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே சேல்ஸ் தான் வச்சுருக்கோம். இவ்வளோ காயின் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே சேல்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரையணா, ஒரு அணா பிரிட்டிஷ் இந்தியா காயின்ஸு. இது 2 அணா. இதெல்லாம் பிரிட்டிஷ் இந்தியா குவார்டர் சொல்லலாம். 1 குவார்டர் அணா. கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையான நாணயங்கள். 100 வருஷம். இதெல்லாம் 100 வருஷம் தாண்டிட்டு 1835 வந்தது. 1835 1 குவார்டர் அணா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காயின் இது. எல்லாமே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாரா, ஜார்ஜ் ஃபிஃப்த்து, இந்த மாதிரி எல்லா நாணயங்களுமே உங்களுக்கு சேல்ஸ் வச்சுருக்கோம். இந்த ஸ்கூல் பசங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, அதை சேகரிக்கக்கூடியவங்க, நாணயங்கள் சேகரிப்பாளர்கள் யாராக இருந்தாலும் வாங்கிக்கலாம். கான்டாக்ட் பண்ணி நம்பர் லாஸ்ட் நம்பர் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை பாருங்கள், ஃபாரின் நோட்ஸு, இந்தியா மட்டும் இல்லை ஃபாரின் நோட்ஸு எல்லாமே கலெக்ஷனில் இருக்குது. நல்லா ஃப்ரெஷ் கண்டிஷனாக இருக்குது. என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எல்லாம் ஒரிஜினல் தானே. ஒரிஜினல் நோட் அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாமே பக்கா கண்டிஷன், எல்லாம் ஒரிஜினல் நோட்ஸு, எல்லாம் ஃபாரின் கண்ட்ரி நோட்ஸ் எல்லாமே இருக்குது. சேகரிக்கக்கூடியவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சேகரிக்கக்கூடியவங்க சேகரிப்பு வைக்கக்கூடிய ஒன்று தான். இதெல்லாம் இந்தியா நோட்ஸு, சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது இந்தியா நோட்ஸு, ஃபாரின் நோட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காயின் ஹோல்டர்ஸ், நம்ம காயினை வச்சு வைக்கக்கூடிய ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி ஹோல்டர் நீங்கள் நாணயங்களை எடுத்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஹோல்டர்ஸ் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த் கூட கிடைக்கும். டேட்டா பர்த் 23/6/2009 இது ஒரு டேட்டா பர்த் ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்போம். காயின் ஃபைல் இருக்குது. காயின் ஃபைலு இது 200 காயின் வைக்கிற மாதிரியான ஃபைலு. ஸோ சேகரிப்பாளர்கள் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது காயின் ஷீட்டு, நோட்டு வைக்கிறதுக்கான ஷீட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஸ்கூல் ப்ராஜெக்ட் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்குறோம். ஸ்கூல் பசங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி நாணயங்கள், ஒற்றை காலனா, குதிரை காலனா, ஒரு அணா, அரை அணா, இந்த மாதிரி செட்டாக கூட செஞ்சு கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கலைப்பொருட்கள் பாருங்கள். ரேடியோஸ், அது பார்த்தீங்கன்னா ரேடியோ, இது ரேடியோ தான், டிரான்சிஸ்டர் சொல்லுவாங்களா அது. இது டேப் ரெக்கார்டு போடுறது. இது பார்த்தீங்கன்னா மினி டிவி எல்லாம் கலெக்ஷன் தான் வச்சுருக்கோம். ட்ரெயின் இன்ஜின் மாடல், டெலஸ்கோப், இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு டெக்கரேஷன் ஐட்டம் கூட இந்த மாதிரி வால் கிளாக் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பூட்டு, பழைய காலத்து பாக்கு வெட்டி, இந்த மாதிரி எல்லாமே கலெக்ஷனில் இருக்குது. இது டெலிஃபோன், இந்த மாதிரி டெலிஃபோன்லாம் நல்லா கலெக்ஷன் சேகரிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கிளாக்கு, இந்த இதுதான் அலாரம் கிளாக்கு. இது கூட அலாரம் அடிக்க பாருங்கள். அலாரம் செட் பண்ணால் அலாரம் கூட அடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பழைய காலத்து லைட்டு, இந்த மாதிரி கிராமஃபோன், இந்த மாதிரி எல்லாமே ஒரு சேகரிக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் இருக்குது. நாணயங்கள் சேகரிப்பாக இருக்கட்டும், பணத்தாள்களாக இருக்கட்டும், கலை பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். சேகரிக்கக்கூடியவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே கிடைக்கும். இந்த இந்திய கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய ₹100, ₹150 நாணயங்கள் இந்த மாதிரி கூட நமக்கு கிடைக்கும். பண்டல்ஸ் ₹1, ₹2, ₹5, ₹10 பண்டல் எல்லாமே கிடைக்கும். ஸோ சேகரிக்கக்கூடியவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் பார்த்தீங்கன்னா 96 55 62 72 69. தேங்க்யூ.